பவர்ஃபுல்லான கோட் பாருங்கள். எவ்ரிதிங் ஐ லூஸ் கிரியேட்ஸ் அ ஸ்பேஸ் ஃபார் எவ்ரிதிங் ஐ நீட். ஒரு கார் ஆசைப்படுறீங்கன்னா முதல்ல பழைய காரை எடுக்கணும். கரெக்டாக? அந்த பழைய காரை எடுக்காமே எனக்கு புது காரும் கொண்டு வரணும்னா எங்கே இடிச்சுக்கிட்டு தள்ளுறது முடியாதுல்ல. இல்லாட்டி இடமே கிடையாதுன்னா இடத்த உருவாக்கணும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும் போது சில விஷயங்கள் உங்களோட லைஃப்லேருந்து எடுக்கப்படும். அண்ட் இந்த எடுக்கப்படுற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சங்கடப்படுவோம். அண்ட் இட் இஸ் பார்ட் ஆஃப் த எவல்யூஷன். கரெக்டாக? இந்த ஒரு கோட் பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களோட லைஃப்குள்ளே வரணும்னா சில விஷயங்கள் எடுக்கப்படணும். இது வந்து வேக்யூம் லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்லுவாங்க. என்னென்னா, உனக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட வீட்டில் ஒரு ரூமை ரெடி பண்ணு. முதல்ல அந்த ஒரு இடத்த முதல்ல கிரேடில் கொண்டு வா, பேபி பெட்டை கொண்டு வா, பெயிண்ட் அடிச்சுக்கோ, இல்லாட்டி பேபி ப்ராடக்ட்ஸை வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உனக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சேன்னா முதல்ல உன்னோட வார்ட்ரோபில் நீ துணி வச்சிருக்கிற இடத்துல ஒரு சின்ன போர்ஷனை மாற்றி வை, காலியாக வை. ஏன்னா புதுசாக உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் வைக்கணும்ல, அதுக்கு நீ ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுற அப்படிங்கிற ஒரு வேக்யூம் லா இருக்குது. நம்மளோட லைஃப்பில் இதை புகுதி பார்க்கலாம். நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பர்சன் கூட பேசிகிட்டு இருந்தப்போ ஹீ வாஸ் எக்ஸ்பிளைனிங் லைக், நான் எத்தனை பேர்த்த லூஸ் பண்ணேன் என்னோடய லைஃப்பில், நான் சில விஷயங்கள் எடுத்ததுனால நிறைய பேர் என்னோடய லைஃப்லேருந்து கிளம்பிட்டாங்க, போயிட்டாங்க அப்படின்ட்டு. அண்ட் அப்போ நான் இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஏன்னா கரெக்ட், அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா நீ வளர்ந்துட்டுருக்கிற இந்த ஸ்டேஜில் பழைய எண்ணம் கொண்டவங்க உன் கூட இருக்க முடியாது. அவங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கும். அவங்க உன்னை வந்துட்டு உன்னோட வைப்ரேஷனுக்கு மேட்ச் ஆக முடியல. இட்ஸ் ஓகே டு லெட் கோ பிகாஸ் நியூ பீப்புள் ஆர் கோனா கம் இன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட லைஃப்பில் சில பேர் உங்களை விட்டு போனாங்கன்னா ஏன்னா புதுவாள் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம், நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் வந்து வருத்தப்பட தேவை கிடையாது. டோன்ட் ஃபீல் பேட் லைக் சில பீப்புள் என்னோட லைஃப் விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்ச ஒருத்தர் நித்யசாந்தின்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஒன்று சொல்லுவார். லா ஆஃப் அட்ராக்ஷனில் நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம ஆசைப்படுறோம், பட் வாட் இஃப் இட் இஸ் நாட் குட் ஃபார் அஸ். இப்போ நான் வந்து எனக்கு யானை வேணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நான் தங்கிட்டு இருக்கிறது 1 BHK ரூமில். நான் வேணும்னு ஆசைப்பட்டேங்கிறதுக்காக கடவுளை எனக்கு கொடுத்துட்டாருன்னா நான் அந்த யானையை எங்கே கொண்டு போய் வைப்பேன்? யானைக்கு கஷ்டம், எனக்கும் கஷ்டம். சாப்பாடு எப்படி கொடுப்பேன்? ஷிட் எப்படி அள்ளுவேன்? கஷ்டம் தானே. இந்த டைமில் கடவுள் கொடுக்கணுமா கொடுக்காமல் இருக்கணுமா? கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்ல கடவுள். அந்த டைமில் எனக்கு யானை இருக்கிற மாதிரி ஒரு வீடு உருவாக்கப்படும். அப்போ என்ன ஆகும்? பழைய வீடு இழக்க வேண்டியதாக வரும். நம்மகிட்ட போய் நினைப்போம், பாத்தியா கடவுள் நம்மளை வந்து கை விட்டாரு அவ்வளோதான் அப்படின்ட்டு. நீ கேட்ட விஷயத்துக்கு உன்னை ப்ரிப்பேர் பண்ணும்ல. நீ கேட்ட விஷயம் ஒன்று, அங்கே போகணுன்னா பெரிய வீடு வேணும். யானை, நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். யானை வேணும்னா பெரிய வீடு வேணும், அதை நம்ம ஒத்துக்காமல் இருக்க முடியாது. ஸோ பழைய வீடு எடுக்கப்படும். எதுக்கு? புது வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ நித்யசாந்தி அவர் சொல்லுவார், திஸ் ஆர் பெட்டர் தென் திஸ் ஷல் ஹேப்பன் இன் அவர் லைஃப் அப்படின்ட்டு. எப்போவுமே நீ வந்து ஃபிக்ஸேட்டடாக இருக்காது எனக்கு இதுதான் நடக்கணும்ன்ட்டு. இது அல்லது இதை விட நல்லது என்னோடய லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீ விட்டுட்டேன்னா there is a possibility there. என்ன வேணால் லைஃப்பில் நடக்குங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். திங்க் அபவுட் இட். நீங்கள் எப்போல்லாம் வளர்ந்துருக்கீங்களோ லைஃப்பில் பழசை லூஸ் பண்ணதுனால தான் யூ ஹேவ் கெயின்ட். இப்போ எனக்கு பாடியில் நான் வந்து ஒரு 6 pack ஆப் கொண்டு வரணுன்னா ஃபேட்டை லூஸ் பண்ணணும். எனக்கு பிடிச்ச பீட்சாவை சாப்பிடாமல் இருக்கணும், பிரியாணி சாப்பிடாமல் இருக்கணும். தட்ஸ் வென் I make room for the growth. Correct? Think about it.